வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுன், அது நீ பேசாம இரு. இந்த பிரச்சனை இதோட முடியணும். நீ என் கூட வர்ற. நாம போய் அண்ணியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசி கூட்டிட்டு வரோம். புரிஞ்சுதா? அர்ஜுன், நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வாயே. போதும், நீ இப்பவே கிளம்புற. பேச வேண்டியதெல்லாம் என் கூட கார்லயே பேசிக்கோ. அம்மா, நாங்க வரோம். அர்ஜுன், அவங்களை தடுக்க வேண்டாமா? அவங்க போகட்டும். எப்பா, உனக்கு புண்ணியமா போகும். எப்படியாவது தேவியோட அப்பா அம்மாவை மூட்டை கட்டியாவது தூக்கிட்டு வந்துரு. இந்த பிரச்சனையை இதோட முடிப்பா. அர்ஜுன், நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமா? வேண்டாமாமா, நாங்க என்ன சண்டையா போட போறோம்? சமாதானம் தானே பேச போறோம். நாங்க வரோம். வரோமா? சத்யா, இப்ப நம்ம எங்க போனோம்? கல்லடி குறிச்சிக்கு. ஓகே. ஏன் சைலண்டா வர? ஏதாவது பேசு. என்னவும் தேவிய நீ எதுக்கு கட்டுப்படுத்துற? அவங்கள ஏன் மேனிபுலேட் பண்ற? என்ன காரணம் சத்யா? நான் கட்டுப்படுத்தவும் இல்ல, கட்டாயப்படுத்தவும் இல்ல. அண்ணிதான் சொல்றாங்கல்ல. நீ சொன்ன பொய்ய தான் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய கதை அர்ஜுன். அது சொன்னா நீ நம்பவே மாட்ட. அதான் கல்லடி குறிச்சிக்கு போறோமே, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் தேவி அக்காவோட அப்பா அம்மாவை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுதோ அப்புறம் பேசிக்கலாம். புதிர் மேல புதிர் போட்டுட்டே போற சத்யா. இந்த கதையை சிக்கலாக்கி முடிச்சு போட்டது வேற யாரோ. ஆனா நான் அதை வாய் வார்த்தையா சொன்னா நீ அதை நம்பவே மாட்ட. ஆதாரம் கேப்ப. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனால உனக்கு ஏன் பிரச்சனை என்னன்னு சொன்னாலும் புரிய போறதில்ல. சரி, கல்லடை குறிச்சில அதை பார்த்துப்போம். சத்யா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அண்ணி விஷயத்துல நீ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்வால்வ் ஆயிருக்க. அதனால எப்பவோ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய பிரச்சனை இன்னும் முடியாம இழுத்துக்கிட்டே போகுது. அப்படிலாம் இல்ல அர்ஜுன். ப்ளீஸ், ஆர்கியூ பண்ணாம நான் சொல்றத மட்டும் கேளு. எங்க அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு நீ ரொம்ப பயந்து போயிருக்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா மேல ஒரு தப்பான ஒப்பீனியன் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல சத்யா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எங்க அம்மா அவங்க கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. அவங்க மேல உனக்கு இருக்கிற பயம் தான் எல்லாத்துக்குமே காரணம். Actually she is very sweet, you know. நான் சொல்லு. வேண்டாம், விடு அர்ஜுன். என்கிட்டயாவது என்ன பிரச்சனை நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நான் சார்ட் அவுட் பண்ணிருப்பேன்ல. யாரு, நீயா? ஓஹோ, இப்போ என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சா உனக்கு? இல்ல அர்ஜுன், அப்படிலாம் இல்ல. நீ அம்மா கிட்ட, தேவி அண்ணி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணிருக்க. சரி சரி. அண்ணியோட அப்பா அம்மாவை போய் பாப்போம், அவங்க கிட்ட பேசுவோம். ஆனா நானா போய் பேசினா அவங்களுக்கே என்ன தெரியாது, புதுசா தான் பாப்பாங்க. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இது என்ன இப்படி ஒரு பார்வை? இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணியோட அப்பா அம்மாவை நாம கன்வின்ஸ் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவங்களும் என் அப்பா அம்மாவும் என்ன முடிவெடுத்தாலும் அது அவங்கள சார்ந்தது. அப்புறம் அது அபி அண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நாம தலையிடக்கூடாது. முக்கியமா நீ சத்யா. எனக்கு தெரியும் நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற சத்யா. ஆனா நீ நல்லது நினைச்சு பண்ற எல்லாமே நல்லதாவே முடியறதில்ல. அதனால எல்லாருக்கும் கஷ்டம் ஏற்படுது. அதனால இதுல இருந்து நீ விலகியே நில்லு, நாங்க பாத்துக்கிறோம். இன்னியோட நாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறோம். உட்காரு உட்காரு உட்காரு. ஏன் இப்படி பதற? இல்லத்த,
நீங்க வந்தத கூட கவனிக்கல. ஆமா, அப்படி என்ன யோசனை? அத்தை, அது வந்து இருக்கும் தானே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் அப்பா அம்மா வர போறாங்க. அர்ஜுனும் சத்யாவும் அவங்கள கூட்டிட்டு வர போயிருக்காங்க. அத நினைச்சு நீ அப்படியே சந்தோஷத்துல உறைஞ்சு போயிருக்க. கரெக்ட்?